நண்பர்களே, நான் இன்று சொல்லப் போகும் பழமொழி சிறுதுளி பெருவெள்ளம். நீர்த்துளிகள் அளவில் மிகவும் சிறியது. ஆனால் கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் ஒன்றாக சேரும்போது பெருவெள்ளமாக மாறுகிறது. மனிதன் தனியாக இருப்பதை விட கூட்டமாக சேரும்போது அங்கே ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. ஒரு தேனீ பூவிலிருந்து தேனெடுத்து தன் கூட்டில் சேமித்தால் தேன்கூடு உருவாவதில்லை. ஆனால் நூற்றுக்கணக்கான தேனீக்கள் பல பூக்களிலிருந்து தேனை எடுத்து கொண்டு வந்து ஓரிடத்தில் வைக்கும்போது அது அதிசயிக்கத்தக்க வகையில் பெரிய தேன்கூடாக மாறுகிறது. பெருமளவு தேன் அந்த கூட்டிலிருந்து கிடைக்கிறது. அதுபோல நாம் சிறுக சிறுக சேமித்து வைக்கும் பணம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சேமிப்பாக மாறுகிறது. பணத்தை ஈட்டுவதை விட அதை சேமிப்பதிலே தான் ஒரு மனிதனின் வெற்றி அடங்கியிருக்கிறது. எறும்புகள் மழைக்காலத்துக்காக கோடை காலத்தில் சேமித்து வைப்பதால் தான் நன்றாக வாழ முடிகிறது. இவ்வளவு பணம் நம் கைக்கு வந்தாலும் ஊதாரித்தனமாக அதை செலவிட்டால் எதிர்காலத்தில் நாம் திண்டாட வேண்டி வருகிறது. ஆனால் ஓரளவு பணம் வந்தாலும் கிடைப்பதில் ஒரு சிறு பகுதியை நாம் சேமித்து வைப்பதால் எதிர்காலத்தில் வரும் தேவைகளுக்கு பரிகாரம் காண முடிகிறது. நாம் சிறு வயதில் கல்வி கற்கும்போது சிறிய அளவிலாவது முயன்று கற்க வேண்டும். அதை ஒரு பழக்கமாக்கி கொண்டால் அந்த முயற்சி எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகளை நமக்கு தருகிறது. சிறு முயற்சிகள் பல ஒன்றாக சேரும்போது நல்ல வாழ்க்கைக்கான அடித்தளம் அங்கே உருவாகிறது. அதனால் முயற்சியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பல தடவை தொடர்ந்து முயலும் போது அங்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும். எல்லோரும் அதை வாழ்வில் ஒரு பழக்கமாக பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்த பழமொழி வழக்கில் வந்தது.